மூக்கையா தேவர் அவர்கள் கொடுத்த கல்லூரி அரசாங்கத்தின் கையிலும் ஆக்கிரமிப்பாளர் கையிலும் இருந்தபோது எத்தனையோ நபர்கள் வேடிக்கை பார்த்து தூரே நின்ற போதும் கூட தன்னிடம் இருக்கும் துருப்பு சீட்டை வைத்து அந்த கல்லூரியை மீண்டும் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டு இந்த சமூக இளைஞர்கள் தமிழகத்திலே தென் தமிழகத்திலே குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அதிலே இடம்பெற்று படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லூரி மீட்பு போராட்டத்தை முன்னெடுத்து மேல நீலிதநல்லூர் கல்லூரி மீட்புக்கு ஒரு அச்சாணியாக செயல்பட்ட அன்பு தம்பி பிருத்திவிராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் நீதி தனி அரசாணை, பொழுதெல்லாம் மீட்பென்ற அருளை. துருக்கியர்கள், ஆப்கானியர்கள், பாரசீகர்கள், முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்கள், பிரெஞ்சுக்கள், பிரிட்டிஷார்கள் என இந்த தேசத்தை பிடித்திருந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலான பீடையை பின்னங்கால் பெடர ஓட வைத்து இந்த தேசத்திற்காக விடுதலை பெற்று தந்த தேச தந்தை நேதாஜி சுபாஷ் அவர்களை நினைவு கூர்ந்து, மக்களை தான் தெரியும், மந்திரிகளை தெரியாது, விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது, நல்லவை தெரியும், தீவை தெரியாது, பாமர தெரியும், பாடுபட தெரியும், பாராட்டு பெற தெரியாது, வெற்றி பெற தெரியும், வெற்றிக்காக விழா எடுக்க தெரியாது, பாய தெரியும், பதுங்க தெரியும், பயப்பட தெரியாது என்று சொன்ன குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர், தேசியம் தெய்வீகம் என உடலாக வாழ்ந்த தென்னாட்டு திலகர் தெய்வ திருவானார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நினைவு கூர்ந்து, அன்ன சத்திரம் 1000 கட்டினும் ஆலயம் 16 கட்டினும் உண்ண வளர்ந்தோர் புண்ணியர் கோடி எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற சொல்லிக்கேற்ப ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் படித்து பயன்பெறும் என்பதற்காக கல்வி நிலையங்களை திறந்து அதற்காக வித்திட்ட கல்வி தந்தை அமரர் பி.கே. மூக்கையா அவர்களை நினைவு கூர்ந்து, இன்றைய நாள்ல அரசியல் பழகி அதிகாரத்தை கைப்பற்று என்ற கொள்கை முழக்கத்தோடு முக்குழுத்தோர் வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஃபாரூக் பிளாக் கட்சி இணைந்து அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் ஜே.கே. தேவர்கள் அன்று அஜித்குமார் அவர்கள் இணைந்து இன்றைக்கு சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி, நீங்க எல்லாம் அரசியல் பேசி பழகுங்கப்பா, பொதுக்கூட்டத்தில் பேசி பழகுங்கப்பா, பொதுவான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு மேடையை ஏற்பாடு செய்து இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் பேச வைப்பு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் அரசியல் இருப்பாங்க, ஆனா இந்த சமுதாயத்தில் அரசியல் பங்கேற்பாளர்கள் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் இந்த பார்ட்டிசிபேஷன் அதிகம், ஏனென்று சொன்னால் பொதுவான விஷயங்கள்ல பங்கேற்பாளர்கள் சமுதாயத்தில் அதிகம். அதனால யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அது ஒரு மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட தலைவர் கொடுக்க மாட்டாங்க, மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. ஏன்னா மாவட்ட தலைவர் சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் வர்றதுக்காக மாவட்ட செயலாளர் தான் கொடுப்பாங்க. அப்படி அனைத்து கட்சிகளையும் அனைத்து சமுதாய இயக்கங்கள்லையும் அரசியல் பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். எனக்கு முன்பாக பல்வேறு விதமான நபர்கள் பேசினாங்க. அவங்க பேசுற விஷயத்துல இருந்து நான் சொல்றேன், இந்த சமுதாயத்தினுடைய ஆணி வேறா இருக்கக்கூடிய விஷயம் தர்மம். தர்மம் சொல்றப்ப கோவில் குளம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை தன்னை விட்டு விலகி போகக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வரலாற்று அளிக்கப்படுது, உங்களுக்கான உரிமை அளிக்கப்படுது. அதெல்லாம் வரக்கூடிய இளைய சமுதாயரே தனக்கான அடையாளம் சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடு, தன்னுடைய அடையாளம் இருக்கக்கூடிய மரபு வழிபாடுகளை ஒரு காலம் விட்டுக் கொடுக்க கூடாது. தன்னுடைய அடையாளங்களோட வாழ பழகுவதற்கு நம்ம ஒரு அடையாளத்தோட வாழ்வதற்கு என்று சொல்லி தர்மத்தை நம்ம கடைபிடிச்சு வாழணும். அது போல பாத்தீங்கன்னா இந்த வரலாற்றுல மேல நிறைய போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுல பல்வேறு விதமான தியாகங்களை புரிஞ்சவங்க. இன்றைக்கு நாட்டுல தமிழுக்காக போராடுறவங்க யார் என்று பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த தேசத்திற்காக போராடுறவங்க யாரு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இந்த சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற உயிர் தியாகிகள் தமிழுக்காக இருக்கட்டும், இந்த தேசத்திற்காக இருக்கட்டும், இந்த மதத்திற்காக இன்றைக்கு கூட இந்த திருப்பரங்குன்றத்திற்காக இன்றைக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிக்க அப்படின்னா இந்த பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கு. இன்றைக்கு
அன்னைக்கு இந்த உயிர் தியாகம் நடந்திருக்கு இந்த திமுக அரசாங்கத்தினால. இந்த திருப்பரங்குன்ற தீர்ப்புக்காக அந்த தீர்ப்பை நிறைவேற்றன்னு சொல்லி, இந்த தீர்ப்புக்காக வந்து அந்த தீபயத்தன்னு சொல்லி தீபத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய சமுதாயம் சொன்னா இந்த சமுதாயம் தான். ஆனா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்காக எந்த ஒரு அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனவே சாகுறதுக்கு, அடிச்சு மல்லு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் மட்டும்தான் வேணுமே தவிர அதிகாரத்தை பங்கு போடுறதுக்கு யாரும் தெரியல. நாங்கெல்லாம் வந்து இந்திய இயக்கத்துல ஏபிவிபியுடைய மாநில பொறுப்புல இருந்திருக்கோம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மேலநீதியில் இருக்கு. நான் வந்து திருநெல்வேலி சட்டக்கல்லூரி மாணவர். அந்த ஏபிவிபி மாணவர் 4 மாவட்டத்துறை அமைப்பு பொறுப்பாளராக நாங்க இருக்கிறப்ப அந்த கல்லூரியில படிச்ச தேவர் கல்லூரியில படித்த ராயபாண்டி, பசுபதி பாண்டிய, பெரியதுரை இவங்கெல்லாம் அந்த பகுதியில் முன்னாள் மாணவர்களா இருந்தாங்க. எப்ப நீ ஏதோ மாணவர் அமைப்புல இருக்க உஸ்லம்பிக்கார பையன் சொன்னாங்க, அதனால உன்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லி போன்ல பேசணுன்னே வாங்கினேன் அப்படின்னு. நான் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் பக்கத்துல சிஎன் கிராமத்துல எங்க ஆபீஸ் இருக்கு, அங்க வாங்கினேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து பாக்குறப்ப என்னடா இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்குள்ள உறுத்தலாவே இருந்துச்சு. ஏன்னா எங்க ஊர்ல 1000 உசோமட்டியில பாத்தீங்கன்னா 1000 பிரச்சனை நடக்கும் நிர்வாகம் அப்படின்வா. போ மாமா என்ன மாமா நாளைக்கு வாரம் அப்படி உரிமையோட பேசுவோம். ஆனா அந்த கல்லூரியில அப்படி கிடையாது. நான் போய் பார்க்கணும் சேர்மனை பாய்ப்போம் ரமாதேவி பாக்குறதுக்காக போய் உட்காந்துருக்கேன். 2 மணி நேரம் உட்கார வச்சாங்க. சரி 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு உள்ள போய் ஏதாவது பேசும் அப்படின்னா எனக்கு எல்ஜியை தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், பிஜேபியில முக்கியமானது தெரியும், ஆர்எஸ்எஸ்ல முக்கியமானது தெரியும், எல்லா பேரும் சொல்றாங்க உங்ககிட்ட பேசி எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுக்குன்னு சொல்லுது. ஏண்டாடே உயிர் தியாகம் பண்ணி உருவாக்கிய கல்லூரி, அந்த கல்லூரிக்கு நீ வேலை பார்க்க வந்த, நீ சேர்மன் இருக்க, அந்த கல்லூரியில எங்க அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க, அந்த கல்லூரிக்கு சொந்தக்காரங்க நாங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணி உங்களை பார்த்து நீ வந்து எங்கிட்ட சேர்மன் சீட்டு இது எம்பி சீட் வந்து பண்றீங்களா அப்படின்ற உணர்வு அந்தக்குள்ள ஊரு தான் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அந்த இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு அதாவது ஒரு கொள்கை பிடிப்போட அந்த கல்லூரியை மீட்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு குழு இருக்காம இன்ன வரைக்கும் போராட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வந்து அந்த அம்மா வந்து அந்த பகுதியிலே நுழைய முடியாத சூழல் இருக்கு வந்துருச்சு. அந்த கல்லூரி இன்னைக்கு நம்ம அரசாங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அந்த அம்மா வந்து அந்த கல்லூரிக்கு எந்த விதமான உரிமை கொண்டாட முடியாத எல்லா சூழலும் உருவாக்கியாச்சு. அன்றைக்கு என் வயசு 23 வயசு. நான் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சந்தித்திருக்கேன், எடப்பாடி சந்தித்திருக்கேன், அது கல்வித்துறை அமைச்சராக இருக்க எல்லாரையும் பார்த்திருக்கேன் இந்த பிரச்சனைக்காக. காரணம் அது அமைப்புல இருக்கிறதுனால கான்ட்ராக்டருக்கு போறோம் வரோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழக அரசு அந்த கல்லூரியை பாத்தீங்க அப்படின்னா அண்டர்டேக்கிங் பண்ணிருக்கு, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு காலேஜ். ஆனா அந்த ரமாதேவி அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கவர்மெண்ட் போட்ட உத்தரவுக்கு எதிராக, ஜிஓக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்காங்க. அது எஸ்எல்பி நம்பர் ஆக்கி அதுக்காக அப்பீல் ஆகணும். யார் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பல லட்சம் ரூபாய் வாங்க கூட கபில் சிபல் அப்பீல் ஆகி நம்பர் பண்ணி வச்சிருக்காங்க. யாருடைய சொத்துக்கு, யாரோட கல்லூரிக்கு யார் உரிமை கொண்டாடுறது? இதெல்லாம் நம்மளுடைய அறியாமைத்தினுடைய வெளிப்பாடு, நம்ம செய்த தவறினுடைய வெளிப்பாடு. நமக்காக நம்மளுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய பிடியில போயிட்டு இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ சமுதாயங்கள் இந்த மதுரை மாநகர்ல எங்க இருந்தோ வந்தக்கூடிய சமுதாயங்கள் நம்ம அவங்களும் பல லட்சாயிரம் கோடி பொது நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது நான் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன், நான் வந்து காலேஜ் வச்சிருக்கிறேன், நான் வந்து அது வச்சிருக்கிறேன் அப்படின்றதுல பெருமை கிடையாது. சகோதரர்களே, திருநெல்வேலியில் படிக்கிறப்ப தேவர் ஜெயந்தி விழா நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப ஏற்பாடு பண்றோம். ஒரு மண்டபத்துக்கார வரமாட்டேங்கிறான். ஏன்னா மண்டபம் நம்ம கிட்ட கிடையாது. பயந்துகிட்டு ஒரு இடத்துல போய் நம்ம ஆள் இருக்காருன்னு சொல்லி திருச்செந்தூர் போற வழியில அங்க ஒரு மகால் இருக்கு, கிருஷ்ணா மகால் ஏதோ மகால் இருக்கு. அந்த மகால்கிட்ட எப்படியே பேசி செஞ்சு ஒரு தேவர் ஜெயந்தி விழா நடத்திக்கிறவங்க மகால்கிட்ட சொல்றோம். உடனே அங்க இருந்து சிவந்திப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசி அவன் ஏதோ லா காலேஜ் பையன் ஏதோ நடத்துறாங்க செய்யறாங்க சொல்லி உடனே பயந்து செஞ்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா, ஒரு பொது மீட்டிங் நடத்தணும்னா பொது ஸ்தாபனங்கள் கிடையாது. சகோதரர்களே, ஒரு சமுதாயத்துக்கு வந்து இந்த சிறுசு அமைப்புன்னு சொல்லுவாங்க. சில பொது ஸ்தாபனங்கள் உருவாக்கணும், பொது மண்டபங்கள் உருவாக்கணும், கல்லூரிகள் உருவாக்கணும், பள்ளிகள் உருவாக்கணும். அப்படி ஒரு சமுதாயத்திற்கு உருவாக்கும் போது அந்த சமுதாயம் உயிர்ப்பிடிப்போட இருக்கும். இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்த கோவிலை பறி கொடுத்துட்டோம், நம்ம கிட்ட இருந்த காலேஜ் பறி கொடுத்துட்டோம், நம்ம கிட்ட இருந்த பள்ளிக்கூடத்தை பறி கொடுத்துட்டோம். இப்படி எல்லாமே பறி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா நாளைக்கு எதுவுமே இல்லாம மண்ணாங்கட்டி அந்த சமுதாயத்துல வாழக்கூடிய நிலைமை மாறிட்டு இருக்கு. அதனால வந்து எந்த கட்சியில இருங்க, எந்த இயக்கத்தில் இருங்க, எந்த அரசியத்தில் இருங்க, சமுதாய உணர்வு என்பது இது சாதி வெறிக்காக மட்டும் கிடையாது. இந்தியா முழுவதும் நானும் என்னுடைய வயசு கட்டின வரைக்கும் இந்தியாவில் எல்லா பகுதியும் போய் வந்தாச்சு. எல்லா சமூக அமைப்புடைய அரசியல் பங்கீடு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அண்ணாமலை பற்றி சொல்லும் போது இவர் பெரிய சமூக பின்புலம் கொண்டவர் சொல்றாரு.
எதை மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க ஒற்றுமையா இருக்காங்க, வளமையா இருக்கிறாங்க, அதை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. அதனால சமூகத்துல இருக்கிறதுனால, ஜாதி அமைப்புகள் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுனால, ஜாதி விஷயங்களை பலந்துக்கிறதுனால நமக்கு சாதி முத்திருக்கும். அப்படி ஒரு முத்திரா கொஞ்சம் குத்திட்டு பாருங்க, சொன்னா சொல்லிட்டு போறது இருக்கு. அவன் சொல்லிதான் நமக்கு தெரியுமான்றல. அதனால சாதி அடையாளங்கள் வைத்துதான் இன்றைக்கு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் ஆகிறாங்க. அதனால இளைஞர்களே, இன்றைக்கு விஜய் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம். விஜய் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அவங்க ஜோசப் விஜய்ங்க, அவரு ஜோசப் விஜய், அவர் நமக்கு செட் ஆக மாட்டாரு. அவர் நமக்காக போராட மாட்டாரு, நம்ம கல்விக்காக வர மாட்டாரு, நல்லது கெட்டுக்கு வர மாட்டாரு. அவருடைய வழக்கை சந்திக்கிறதுக்கே ஓடி விழுறாரு. தியாகராஜன் சந்திக்கக்கூடிய வழக்கு வர போறாரா, நமக்கு வர போறாரா, நம்ம மக்களுக்காக வர போறாரா? வேலுநாச்சியார் படத்தை போட்டுட்டா மட்டும் இந்த சமுதாயத்துடைய ஓட்டை வாங்கிட முடியுமா? இந்த சமுதாயத்துடைய கோரிக்கை, எத்தனை கோரிக்கைகள் இருக்கு. இந்த சமுதாயம் சுமார் நான் சொன்ன மாதிரி வரலாற்றுல சொல்லுங்க, துருக்கியர் படையெடுப்பு என்பது 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த தேசத்தை படையெடுத்து வந்தவர்கள் முகலாயர்கள், ஆப்கானியர்கள். எத்தனை படையெடுப்புகளும் தாண்டி இந்த சமுதாயம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டத்தை மட்டும் தான் செஞ்சிருக்கு இன்ற வரைக்கும். அப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய பல்வேறு விதமான அடிப்படை கோரிக்கைகள் நம்ம இன்றைக்கு எந்த கோரிக்கையுமே நிறைவேறல. அண்ணெல்லாம் அங்க இருக்கிறார், செந்தூர் பாண்டியன், அவரெல்லாம் போட்டோ இன்னைக்கு தான் 15 முறையா நேரில் பாக்குறேன். நினைவு தெரிந்த காலத்துல எங்க ஊர் பகுதியில வந்திருப்பாரு. எங்க ஊர்ல நிறைய பேருக்கு அவர் சேர்ந்து அவங்க மருது பாண்டியர் பேர் வச்சார், பசுமொன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விழிப்புணர்வு நடந்தது. சமுதாயத்தினுடைய முக்கியமான தேசபக்தர்களுடைய பேர் சூட்டக்கூடிய விஷயங்களை பண்ணி ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. என்னையே தெரிஞ்சிருக்காது, இன்னைக்கு பேசுறப்பதான் தெரிஞ்சிருக்கோம். காரணம் என்னன்னா, அவருடைய செயல்பாடு இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு கூட என்னை பேச வைக்குது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டியன். அவரை பத்தி சொன்ன உடனே எனக்கு அவர் பேச்சு வரல. அப்படின்னா இந்த மக்கள் அந்த அளவுக்கு நேசிச்சு மக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க. அண்ணன் ஜே.கே. தியாகராஜா இருக்கட்டும், தியாகராஜா ஐயா நவமணி ஐயா இருக்கட்டும், அந்த கல்லூரி முத மீட்பு போராட்டம் நடத்துறப்ப அவர் தான் அன்னைக்குதான் நான் பாக்குறேன். சங்கர கோயில் ஐயாத்துர பாண்டிய ஐயா அவருடைய மகால் நடக்கிறப்ப அன்னைக்குதான் அவரை பாக்குறேன். நான் உசுரம்பட்டிங்க, இந்த மாதிரி சேடப்பட்டி தாமணி தேவர் எங்க தாத்தா தான் எங்களுக்கு சேடப்பட்டி பக்கம் எம்கல்பட்டி அவங்க ஊரு, நாங்களும் ஃபாரூக் பிளாக்குதே அப்படின்னு சொல்ற அவர் பாக்குறேன். என்னப்பா நீ இங்க இருக்க உசுரம்பட்டின்னு சொல்ற, அப்பதான் அவருக்கு அறிவாகுது. அப்படி இன்றைக்கு ஒரு பையன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாழும் மகானா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமுதாயத்துடைய வரலாறை பட்டி தொட்டி இங்க சொல்லி இன்றைக்கு வாழும் மகாத்மாவாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் ஐயா நாகமணி அவர்கள், அன்னை தியாகராஜ் அவர்கள். இங்க எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் சொல்ல முடியல. ஆனா அத்தனை சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மதுரை மாவட்டத்துல, மதுரை மாநகரம் 100 வார்டுல எத்தனையோ முக்குளத்தூர் சமுதாய மக்கள் இருக்கலாம், எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், எத்தனை இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இங்க வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் தன்னெழுச்சியாக யாருக்காக அண்ணன் ஜே.கே. தியாகராஜன் பேசுறோன்னு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு போறாங்களா? இந்த கூட்டத்தை நடத்தணும்னு அவனே வந்திருக்காரு. இவரு ஐயா ஒரு 40-50 வருஷமா நடந்துக்கே தெரியுறாரு, யாருக்காவது எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு போறான்? ஆனா அதெல்லாம் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக கிடையாது. எல்லா சாதிக்காரனும் என்ன பண்றாங்க, 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டி தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா துரதிர்ஷ்டம், இந்த சமுதாயத்தில் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னிறுத்தி மாபெரும் சக்தியை 2026 தேர்தலுக்கு முன்னாடி காட்டி ஒரு வாக்கு வங்கியாக இந்த தேவர் சமுதாயத்தை காட்ட முடியவில்லை. அந்த ஆலயத்தில் நாங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. 2000 அதுக்கு முன்னாடி தேவர் பந்து ஒன்று அலௌன்ஸ் பண்ணாங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்பயாவது ஒரு எழுச்சி இருந்துச்சு இந்த சமுதாயத்துல, தேவர் பேர் வைக்கணும் அப்படி வைக்கணும், இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு எழுச்சியும் இல்ல, வெளிச்சம் இல்ல, எதுவும் இல்லாம இந்த சமுதாயம் எதற்காக வாழும் என்ற ஒரு இது இல்லாமே வாழ்ந்துக்கூடிய ஒரு நிலை மாறிட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும். நமக்காக கோவில்ல கொடுக்கப்பட்ட மரியாதைகளும், நமக்காக கோவில்ல கொடுக்கப்பட்ட உரிமைகளும் எல்லாருக்கும் தட்டி கேட்கணும். திருச்செந்தூர் கோயில் யார் கோயில்? திருச்செந்தூர் யாருங்க? ஏங்க அதே போல இந்த திருப்பரங்குன்ற கோயில் யார் கோவில்? இந்த திருப்பரங்குன்ற கோயிலுக்கு உரித்தானவங்க யாரு? திருப்பரங்குன்ற கோயிலுக்கு உரித்தானவங்க யாரு? யாரோ வந்து மீட்டிங் போடுறீங்களே, அந்த கோயிலுக்கு உரித்தானவர்கள் யார்? நாங்க தான் உரித்தானவர்கள். எங்க கூட்டு நாங்களே போய் தீ வைத்துட்டு வந்துருவோம். எங்களுக்கு என்னன்னா நாங்களே போய் தீ வைத்துட்டு வந்துருவோம். எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய பூங்குடிகள் எங்களை எவனையும் மதிக்க மாட்டேன் அமைதியா இருக்குமே தவிர தீ வைத்துறாங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை நான் சொல்றேன், தீபம் ஏத்துறதோ இந்த கோவிலை மீட்கிறதோ கோயிலோட உரிமையில மீட்கிறதோ எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சகோதரர்களே.
அது எங்க சீன்ல இருக்கு. என்ன அப்படின்னா எங்களை நீங்க எந்த இடத்துலயும் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, மரியாதை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா ஆளுமை செலுத்தன்ற ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிற போய் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பயப்படுது. எல்லா அரசியல் கட்சியும் பயப்படுறதுக்கு காரணம் அப்படின்னா இந்த சமுதாயத்தை வந்த நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேங்க. இந்த சமுதாயம் இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் விசுவாசம் இருக்கும். இந்த சமுதாயம் இருக்கும் வரை மட்டும்தான் வீரம் இருக்கும். இந்த சமுதாயம் இருக்கும் வரை தான் தேசபக்தி இருக்கும். இது எப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாங்கள் கொண்டாடுவதற்கு அவர் தேவமர் சமுதாயம் என்பதற்காக அல்ல, அவர் இந்த தேசத்திற்காக விடுதலைக்காக போராடினார் என்பதற்காக கொண்டாடுறோம். இங்க இருக்கக்கூடிய அந்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள், அவர் யாரு? பாரதியார். செந்தமிழ் ஆடின போதில்லை இன்ப தேன் வந்து பாயுதே பாடுங்களேன்னு சொல்லி பாரதி இருக்கிற பாரதி நீ நல்ல புலமையா இருக்கியா அப்படி சொல்லி பரிசு கொடுத்து தமிழுக்கு வித்திட்ட பாரதிய உருவாக்கியவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அதே போல கப்பல் ஓட்டி தமிழோட ஆவுசி சிதம்பரம் பிள்ளைக்கு கப்பல் கட்டுவதற்காக பணம் கொடுத்து உதவியவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அப்படி இந்த தேசத்தில் எங்களை தவிர்த்து ஒரு வரலாறை உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு என்னுடைய ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய இரு கவனம் தூப்பியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த தமிழக அரசிற்கு தமிழக அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். நாங்களாம் கள்ளர் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். அரசு கள்ளர் பள்ளி என்பது அந்த கள்ளர் சமுதாயத்துடைய தியாகத்தால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள். இந்திய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தேசத்துல ஒரு சமுதாயத்திற்காக 294 பள்ளிகள் கொடுத்திருக்கா அப்படி சொன்னா அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிகள். அந்த பள்ளிகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு முக்கியமான ஊர்ல பல கிரவுண்ட் இடம் இருக்கு, பல பில்டிங் இருக்கு. இன்னைக்கு ஒரு புதுமான ஒரு கட்டுமானத்தை அவ்வளவு சீக்கிரம் உருவாக்கிட முடியாது யாருமே. அப்படி 294 பள்ளிகள் கள்ளர் சீரமைத்து நோக்கக்கூடிய பள்ளிகளை இந்த அரசாங்கம் கவனியிடம் செய்ய நினைக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அன்பின் மகிழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களே, ஒன்றை மட்டும் அந்த பள்ளி என்பது கள்ளர் பள்ளி என்பது எங்க முன்னோர்கள் ரத்தத்தால் தியாகத்தால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள். அந்த பள்ளிக்கூடம் வருவதற்காக இலவசமாக வேலை செய்திருக்கிறார்கள். கல்லு சுமந்திருக்காங்க, மண்ணு சுமந்திருக்கிறாங்க, இடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பல்வேறு விதமான தியாகத்தால் உருவான பள்ளிகள். அது ஏதோ கல்லர், அதாவது அது எப்படின்னா ஸ்கூல் இஸ் ஜெயில் இஸ் ஸ்கூல்ன்ற மாதிரி எங்க முன்னோர்கள் சிறைச்சாலை மாதிரி அடிச்சு உருவாக்குற ஸ்கூல் அது. அது கள்ளர் பள்ளிகள் என்பது சாதி பள்ளிகள் அல்ல, சரித்திர சுவர்கள். அது சுதந்திர போராட்டத்தினுடைய நினைவிடங்கள். அதை நீங்க மாத்த நினைச்சீங்க அப்படின்னா நாங்க ஒரு இயக்கத்தில் இங்க இருக்க பாத்தீங்கன்னு நான் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில அமைப்பாளர், இளைஞர் மாநில அமைப்பாளர். இந்த அடையாளம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு அடையாளம் என்று கள்ளர் பள்ளி தான் எங்களுக்கான அடையாளம். இதை சொல்வதற்காக நான் ஒரு வாரம் தயந்தது கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த தேசம் எப்படிப்பட்ட முக்கியமோ, இந்த மதம் எப்படி முக்கியமோ, இந்த மொழி எப்படி முக்கியமோ, அதே போல என்னுடைய இனம் முக்கியம். அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு போதும் நம்முடைய வரலாறு இருக்கும், நம்மளுடைய முன்னோர்களுடைய தியாகத்தையும் அழியவிடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்காக எந்நேரம் எப்போது நம்ம குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த எங்க பாத்தீங்க அப்படின்னா கமிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரி, மேலநீதியில் இருக்கக்கூடிய கல்லூரி, உஸ்லாமட்டி இருக்க கல்லூரி, 3 கல்லூரிகள் 3 தனித்தனி சங்கங்கள் அடிப்படையில் இந்த கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதை நாங்க உறுதிக்கட்டமா சால்வ் பண்ணிடுவோம். வரக்கூடிய தேர்தலில் இந்த தமிழக அரசு அடுத்து வரக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் என்னுடைய முதல கோரிக்கை, இன்றைக்கு மதுரை ராஜாஜி பேர்ல மருத்துவமனை இருக்கிறது. காமராஜர் முன்னாள் முதல்வர் காமராஜர் பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவர் பேர்ல மட்டும் போராடியே இருக்கணுமா? அதெல்லாம் விட மாட்டோம். இந்த 3 கல்லூரிகளும் ஒன்றிணைத்து தேவர் திருமகனார் பேரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். இந்த கூட்டத்தின் வாயிலாக முக்குளத்தோர் அரசியல் எழுச்சி இந்த கூட்டத்தின் வாயிலாக மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த தென் மாவட்டங்களை அத்தனையும் இணைக்கக்கூடிய, அது குறிப்பாக எங்கள் 3 கல்லூரியும் இணைத்து தேவர் திருமகனார் பேரிலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த பல்கலைக்கழகத்திலே சட்டக்கல்லூரி இருக்க வேண்டும், மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும், வெட்டரி டாக்டர் இருக்க வேண்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் உள்வாங்கிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இந்த அரசாங்கம் அறிவிக்கும் என்று சொன்னால், எந்த கட்சி அறிவிக்கும் என்று சொன்னால் இந்த முக்குளத்தோர் சமுதாயம் அதற்காக பாடுபடும். எங்களுடைய கோரிக்கையே நியாயமான கோரிக்கை. நாங்க உங்க சொத்தை கேட்கல, உங்க வீட்டு குடும்பத்தோட சொத்தை கேட்கல. எங்கிட்ட இருக்கு சொத்து நிறைய இருக்கு, எங்கிட்ட இருக்கு எல்லாமே. இது ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க, வடிவமைச்சு கொடுங்க.
294 ஸ்கூல் இருக்கு. கல்லர் சீரமைப்பு துறையின் கீழே 294 ஸ்கூல் இருக்கு, 3 கல்லூரி இருக்கு, அது போக ஏகப்பட்ட நிலப்புலங்கள் இருக்கு. இதெல்லாம் விஷயம். எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்க. எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்க எங்க ஸ்கூலுக்கு நாங்களே சேர்மன் ஆகிக்கிறோம், அதான் ஆகிக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து எங்கள் சுதந்திரமாக இந்த பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திற்கு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.